சரிக்கா. போயிட்டு வாமா சந்தியா. டெஸ்ட் டியூப் பேபிடி. டெஸ்ட் டியூப் பேபியா? ஏய் கலாக்கா பாட்காஸ்ட், உனக்கு அறிவியலும் கிடையாது அறிவும் கிடையாது, இத பத்திலாம் எதுக்கு பேசுற? ஊர்ல 4-5 பேர் இப்படி உட்காந்துக்கிட்டு இதே வேலையா திரியிறாளு. போங்க நீங்க. ஐயோ பாடி போயிடும். ஐயா இப்போ டெஸ்ட் டியூப் பேபியில் குழந்தை பெற்றுக்கிறது அவ்வளோ பெரிய பாவமா? கண்டிப்பாக கிடையாது. டெஸ்ட் டியூப் பேபியில் குழந்தை பெறுறது வந்து ரொம்ப ரொம்ப காமன் ஆகிடுச்சு. இப்போ அந்த குழந்தை வேணும்னு சொல்லி அந்த பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி அவ்வளோ காசு செலவு பண்ணி அவ்வளோ ஏங்கி அந்த குழந்தைய பெற்றுக்கும் போது அதுவும் வந்து ஒரு சாதாரண நார்மல் குழந்தை மாதிரி தான். சரியா? நார்மல் முறையில் வந்து பெற்றுக்கிற குழந்தை மாதிரி தான், ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இப்போது இந்த மாதிரி நேச்சுரல் பர்த்துக்கும் ஐவிஎஃப் பேபிஸ்க்கும் நிறைய ஸ்டடீஸ் வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணி பார்த்ததில் இந்த ஐவிஎஃப் பேபிஸ்க்கும் நேச்சுரல் ப்ரெக்னென்சி நேச்சுரல் கன்செப்ஷனில் பிறக்கிற குழந்தைங்களுக்கும் எந்த வித ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக 100% ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஐவிஎஃப்பில் குழந்தை பெற்றுக்கிறவங்கள வந்து நம்ம அந்த மாதிரி வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. அவங்களும் வந்து அந்த குழந்தைக்காக ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த குழந்தைய இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்காங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை சென்சிட்டிவாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும்.